வணக்கம், வெல்கம் டு டிங் டாங் கிச்சன். இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் வீக்கெண்ட் கிரேவி உருளைக்கிழங்கு கோஃப்தா எப்படி வீட்டிலேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 உருளைக்கிழங்கை நல்லா குக்கரில் விசில் விட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக வெங்காயம், நறுக்கி வச்ச மிளகாய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, கால் டேபிள் ஸ்பூன் சீரகம், கால் டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி, கால் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கால் டேபிள் ஸ்பூன் பத்தப்பொடி, கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு. மல்லி தண்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா ஆறின பிறகு எடுங்க, ரொம்ப சூடோடு எடுக்க வேணாம். எடுத்திங்கன்னா எண்ணெயில் போடும்போது உடஞ்சிரும். நல்லா மசிச்சிடலாம். இப்போது ஃபைனலாக கார்ன் மாவு கொஞ்சமாக இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். கார்ன் மாவு வந்து எண்ணெயில் போடும்போது உடையாமல் இருக்கிறதுக்கு, அதே நேரத்தில் கிறிஸ்பாக இருக்கிறதுக்காக போடுறோம். எல்லோரும் மைதா சேர்ப்பாங்க, நான் மைதா இல்லாமல் கடலை மாவை வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக இதை நல்லா கடலை மாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கடலை மாவு லைட்டாக பின்னாடி சேர்க்கறதுனால உடையாமல் இருக்கும். இப்போ உருண்டை ரெடி. எண்ணெய் நல்லா சூடான பிறகு கேஸை குறைச்சி வச்சுட்டு அந்த உருண்டையை ஒன்று ஒன்றா இதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வேக வைக்கணும். கேஸை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெளியில் பொன்னிறமாக வந்துடும், உள்ளே வேகவே வேகாது. இந்த உருண்டைகளை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சமாக எண்ணெய், சமையல் எண்ணெய், நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு, சோம்பு, மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கலாம். இது பொன்னிறமாக வந்தால் தான் அந்த கிரேவிக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் பொன்னிறமாக வரட்டும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்துடலாம். வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மசாலா கருப்பாயிடும். இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச தக்காளியை இதில் ஊற்றிடலாம். தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ராஸ்மல் போகிற வரைக்கும் இதில் நல்லா வறுத்துடலாம். இப்போது தேவையான உப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 300 ml தண்ணி தக்காளி அரைச்சி வச்ச ஜார்லேயே மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிடலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்தோன்னா மசாலா நல்லா குக்காகி அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி போட்டுடலாம். அரைச்சி வச்ச முந்திரி 1 டேபிள் ஸ்பூன் போட்டுடலாம். இது நல்லா கொதித்த பிறகு தயிர், சீஸ் வந்து ஆப்ஷனல்னா, உங்களுக்கு பிடிக்குன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். கொத்தமல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கிரேவி கம்ப்ளீட்டாக ரெடி. ஆல்ரெடி எண்ணெயில் வேக வச்சு எடுத்து வச்ச அந்த கோஃப்தா உருண்டைகளை இதில் போட்டுடலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். 2 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வில் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் வைக்க வேணாம். ஏன்னா உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நம்ம வேக வச்சுட்டோம் எண்ணெயில். சூப்பர். இதை சாப்பாடோடு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.